மாலை நேர ஆர்ப்பாட்டத்தினுடைய தலைவர், மத்திய சென்னை கிளையினுடைய இணைச் செயலாளர் ரவி அவர்களே, எனக்கு முன்பு ஆர்ப்பாட்டத்தை விலக்கி பேசியிருக்கக்கூடிய கிளையினுடைய செயலாளர் தோழர் பரந்தாமன் அவர்களே, கிளையினுடைய பொருளாளர் தோழர் என் கௌரி அவர்களே, ஸ்ரீநகர் கோட்டத்தினுடைய செயலாளர் தலைவர் தோழர் தேவா அவர்களே, பல்வேறு கருத்துக்களை உங்களிடத்திலே கூறி அமர்ந்திருக்கக்கூடிய கிளையினுடைய துணைத் தலைவர் தோழர் லூயிஸ் அவர்களே, மயிலாப்பூர் கோட்டத்தினுடைய தலைவர் தோழர் ஜான்ராஜ் அவர்களே, மாநில செயற்குழு உறுப்பினர் ஒப்பந்த ஊழியர்களினுடைய கன்வீனர் தோழர் காளிதாஸ் அவர்களே, இந்த ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய கிளையினுடைய நிர்வாகிகளே, சங்க உறுப்பினர்களே, முன்னணி ஊழியர்களே, உங்கள் அனைவருக்கும் தமிழ்நாடு மின் ஊழியர் மத்திய அமைப்பு சார்பாக, மாநில மையத்தின் சார்பாகவும், மத்திய சென்னை கிளையின் சார்பாகவும் புரட்சிகரமான மாலை நேர வணக்கம். இன்றைக்கு தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய 44 விநியோக வட்ட கிளைகளிலே இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டம் என்பது நடந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய தமிழ்நாடு மின் ஊழியர் மத்திய அமைப்பினுடைய மாநில மாநாடு கடந்த 8, 9 தேதிகளில் 8, 9, 10 தேதிகளில் கடலூரில் நடைபெற்றது 18வது மாநில மாநாடு. இந்த மாநாட்டிலே பல்வேறு தீர்மானங்கள் என்பது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மின்சார வாரியம் அரசு துறை பொதுத்துறை நிறுவனமாக பாதுகாக்கப்பட வேண்டும். மின்சார வாரியத்தில் இருக்கக்கூடிய 64,000த்திற்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களை தமிழக அரசாங்கம் உடனடியாக நிரப்ப வேண்டும். மின்சார வாரியத்தில் இன்றைக்கு அத்துக்கூலிகளாக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒப்பந்த தொழிலாளர்களை அடையாளம் கண்டு மின்சார வாரியமே நேரடியாக தினக்கூலியை வழங்கிட வேண்டும். இன்றைக்கு பகுதி நேர ஊழியர்கள் ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் தான் வேலை செய்ய வேண்டும் என்ற உத்தரவு இருந்தும் 8 மணி நேரத்திற்கு வேலை வாங்கக்கூடிய இந்த நிர்வாகம் பகுதி நேர தொழிலாளர்களை முழு நேர ஊழியர்களாக மாற்றப்பட வேண்டும். ஸ்மார்ட் மீட்டர் திட்டம் என்பது மத்திய அரசினுடைய மிக பாதகமான திட்டம். இந்த திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்ற பல்வேறு கோரிக்கைகளை, பல்வேறு தீர்மானங்களை இந்த மாநாடு என்பது நிறைவேற்றி இருக்கிறது. நம்முடைய மாநாட்டிலே 3 கட்டமான இயக்கங்களை நாம் அறைகோலாக, மாநாட்டினுடைய முடிவுகளாக இன்றைக்கு அறைகோலாக விடுத்து அந்த அடிப்படையிலே முதல் கட்ட ஆர்ப்பாட்டத்தை இன்றைக்கு நாம் இங்கு நடத்தி கொண்டிருக்கிறோம். தோழர்களே, தமிழ்நாடு அரசு கடந்த மார்ச் மாதம் மின்சார வாரியத்தின் மூலமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மின் நுகர்வோர்களுக்கு கிட்டத்தட்ட 3.4 கோடி மின் மீட்டர்களை ஸ்மார்ட் மீட்டர்களாக மாற்றுவதற்கு உண்டான ஏற்பாட்டை செய்திருக்கிறது. இந்த ஏற்பாட்டின் மூலமாக என்ன சொல்லுகிறது தமிழக அரசு? தமிழ்நாட்டிலே திமுக ஆட்சி பொறுப்பேற்பதற்கு முன்பாக தேர்தல் வாக்குறுதியிலே, தேர்தல் வாக்குறுதி எண் 221, அதில் என்ன சொல்றாங்க? தமிழ்நாட்டில் 2 மாதத்திற்கு ஒரு முறை மின் கணக்கீடு எடுப்பதனால 1000 யூனிட்டுகளுக்கு உள்ளாக பயன்படுத்தப்படுகின்ற மின் நுகர்வோர்களுக்கு குறைந்தபட்சம் ஆண்டுக்கு 6,000 ரூபாய்க்கு மேல் அதிக அளவில் செலவாகிறது. அந்த செலவினத்தை குறைக்கும் வகையில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மின் நுகர்வோர்கள் பயன்பெறும் வகையில் மாதாந்திர மின் கணக்கீடு அமல்படுத்தப்படும் என்று தேர்தல் வாக்குறுதியில் சொல்லியிருந்தார். தேர்தல் வாக்குறுதியில் சொல்லியிருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு, நாங்கள் ஸ்மார்ட் மீட்டர் மாற்றினால்தான் மாதாந்திர மின் கணக்கீட்டை அமல்படுத்த முடியும் என்று தமிழகத்தினுடைய முன்னாள் மின்சாரத்துறை அமைச்சர், இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர் 2022 கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பித்தாங்க. இது எப்படின்னா, நைட்டு ஒரு பேச்சு, காலையில் ஒரு பேச்சு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தேர்தலுக்கு முன்னாடி ஒரு பேச்சு, தேர்தலுக்கு பின்னாடி ஒரு பேச்சு. ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை நாங்கள் அமுல்படுத்தினாதான் மாதாந்திர மின் கணக்கீடு செய்வோம்னு சொல்லி நீங்கள் தேர்தல் வாக்குறுதியை கொடுத்துருந்தீங்கன்னா நாங்கள் உங்களை கேள்வியே கேட்க மாட்டோம். நீங்கள் என்ன அப்போ சொன்னீங்க? மாதாந்திர மின் கணக்கீடு அமல்படுத்தப்படும் சொன்னீங்க. அப்போ மாதாந்திர மின் கணக்கீடு அமல்படுத்தப்படும் சொன்னால்
அதற்கான ஏற்பாட்டை செய்வதற்கு பதிலாக ஒன்றிய அரசினுடைய மிக பாதகமான RDSS என்று சொல்லக்கூடிய ரிவாம்ப்டு டிஸ்ட்ரிபியூஷன் செக்டார் ஸ்கீம், புதுப்பிக்கப்பட்ட மின் விநியோக திட்டம். இந்த பேர் தான் புதுப்பிக்கப்பட்டன்னு வரும். ஆனால் இந்த பேரில் இருக்கக்கூடிய அம்சம் என்ன தெரியுமா? மின்சார வாரியத்தை தமிழக அரசினுடைய துணையோடு தனியார் மயமாக்குவது. எப்படி? தமிழக அரசையே கூட்டாளியாக சேர்த்துக்கிட்டு மத்திய அரசாங்கம் நேரடியாக நாங்கள் மின்சார வாரியத்தை தனியார் மயமாக்கல. ஆனால் தமிழ்நாடு அரசு மூலமாக தமிழ்நாடு அரசு என்னென்ன விஷயங்களை சொல்லுகிறதோ அந்த அம்சத்தின் மூலமாக மின்சார வாரியத்தை நாங்கள் தனியார் மயமாக்குறோம் என்றது தான் RDSS திட்டம். இந்த RDSS திட்டத்தை நம்முடைய இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒன்றிய பிஜேபி அரசு முதலாக ஆட்சிக்கு வந்த 2014 அவங்க துவங்க ஆரம்பிச்சாங்க. 2014 துவங்க ஆரம்பிக்கும் பொழுது இது RDSS திட்டம்னு அவங்க பேரே வைக்கிறார். அன்றைக்கு அவங்க வச்ச பேர் என்ன தெரியுங்களா? அவங்க இந்த அந்தியோதயா, அவங்க இந்த ஹிந்தியில் வாயில நுழைய முடியாத அளவுக்கு ஒரு 4-5 பேரை வச்சு இந்த திட்டத்தை ஆரம்பித்தாங்க. அது எங்கே இருந்தது? வடகிழக்கு மாநிலங்களில், அதே போல் நம்முடைய வட மாநிலங்களில் வேறு ஒரு பெயரின் அடிப்படையில் ஸ்மார்ட் மீட்டர், ஸ்மார்ட் சிட்டி என்ற திட்டத்தின் அடிப்படையில் எங்கெங்கெல்லாம் ஸ்மார்ட் சிட்டியை நாங்கள் உருவாக்குறோமோ அந்த இடங்களில் மட்டும் ஸ்மார்ட் மீட்டரை பொறுத்துறது என்ற அடிப்படையில் தான் ஒன்றிய அரசாங்கம் அதை ஆரம்பிச்சது. இதனுடைய வெற்றி எங்கே போய் முடிஞ்சது? 2019 தமிழ்நாட்டில் டி நகரில் இருக்கக்கூடிய மின் நுகர்வோர்கள் 1,40,849 மீட்டர் தமிழ்நாட்டில் பொருத்தப்பட்டு அது சோதனை அடிப்படையில் நாங்கள் முயற்சி செய்கிறோம்னு சொன்ன தமிழக அரசு அதில் ஒரு வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க. வேறு எந்த மாநிலத்திலும் ஸ்மார்ட் மீட்டரை பொருத்தி வெற்றி அடையவே இல்லை. இப்போ இந்த வெற்றி அடைந்ததனுடைய விளைவாக என்ன ஆச்சு? இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய 28 மாநிலங்கள், 8 யூனியன் பிரதேசங்களில் ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய மின் நுகர்வோர்கள் 22 கோடி மின் நுகர்வோர்களை 2026க்குள்ளாக அனைத்து மின் நுகர்வோர்களுடைய இல்லத்திலும், வணிகங்களிலும், வணிக வளாகங்களிலும், எல்லா இடங்களிலுமே ஸ்மார்ட் மீட்டரை பொருத்துவது என்ற திட்டத்தை 2021 புதிய திட்டமாகவே அமல்படுத்தியது மத்திய அரசாங்கம். இந்த திட்டத்தின் மூலமாக என்ன சொல்லுகிறது? ஏற்கனவே உங்க முன்னாடி இப்ப தொலைக்காட்சிகளுக்கு நம்ம பேட்டி அளிச்சிருந்தோம். இந்த திட்டத்தின் மூலமாக மின் நுகர்வோர்கள் பயன்படுத்துகின்ற மின் மீட்டர்களை துல்லியமாக கணக்கிட செய்வது, அதே போன்று மின் மாற்றிகள், நம்முடைய டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இருக்கு பாருங்க, இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸை மைனூட்டா கணக்கெடுக்கிறதுக்காக, அதே போல மின் வழித்தடங்களை மாற்றுறது, அதே போல ஸ்கேடா, இப்போ நம்முடைய ஸ்கேடான்னு நம்ம ஒன்று சொல்லுவோம், அந்த ஸ்கேடாவை உருவாக்குவது, ஆள் இல்லாத துணை மின் நிலையங்களை உருவாக்குவது, இது எல்லாமே RDSS என்று சொல்லக்கூடிய இந்த திட்டத்தின் கீழ் வருகிறது. முழுக்க முழுக்க கணினிமயமாக்கப்பட வேண்டும். ERP என்ற ஒரு சிஸ்டத்தை இதில் கொண்டு வரணும். இது எல்லாமே RDSS திட்டத்தினுடைய கீழே வர்றது தான். இப்போ இந்த திட்டத்தின் கீழே வரும் பொழுது அவர்கள் அதற்குண்டான செலவினங்களை மாநில அரசு செய்வதற்கு பதிலாக ஒன்றிய அரசாங்கம் இந்த திட்டத்துக்கு உண்டான நிதி உதவியை 60% வழங்கும். அப்போ அந்த 60% வழங்குவதற்கு அவர்கள் ஒரு நிபந்தனையை விதிக்கிறாங்க. என்ன நிபந்தனை? நாங்கள் இந்த திட்டத்தை அமல்படுத்தும் பொழுது தமிழகத்தில் இருக்கக்கூடிய மின் நுகர்வோர்களுக்கு இலவசமாக வழங்கக்கூடிய இலவச மின்சாரங்களை, அவர்களுக்கு உண்டான மானியத்தை நேரடியாக நாங்கள் வங்கி கணக்கில் செலுத்துவோம். இப்போ நாம் எல்லோருமே ஆஃபீஸில் வேலை செய்கிற வரையில் தான் மின்சார வாரிய தொழிலாளி. அலுவலகத்தை முடிஞ்சு வெளியில் போனோம்னா நாமளும் ஒரு மின் நுகர்வோர் தான். நாம் இன்றைக்கு பயன்படுத்துகின்ற 100 யூனிட் இலவச மின்சாரத்திற்கு தமிழக அரசாங்கம் மானியமாக நமக்கு அதற்கு உண்டான செலவினத்தை தமிழக அரசு செலுத்தி நாம் பயன்படுத்துகிறோம். இந்த 100 யூனிட்டுக்கு உண்டான தொகையை இந்த திட்டத்தின் இணைவதன் மூலமாக என்ன சொல்ல வராங்க? டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் என்ற DBT என்ற ஸ்கீமின் அடிப்படையில் அவர்களுடைய வங்கி கணக்கில் அவங்க செலுத்துவாங்க. இப்போ டி நகரில் சென்னையில் இருக்கிற வீடு, எல்லா வீடுமே ஒட்டுமொத்தமாக யாரோட இடத்துல இருக்குது? முதலாளிகள் கொஞ்சமாக இருப்பாங்க. ஆனால் வாடகைக்கு இருக்கக்கூடிய மின் நுகர்வோர்கள் தான் சென்னையில் அதிகம்.
இப்ப அதிகமா இருக்கக்கூடிய மின் நுகர்வோர்கள் பயன்படுத்தும் பொழுது யாருடைய வங்கி கணக்கில் இந்த காசை போடுவாங்க? வீட்டு ஓனரோட அக்கௌண்ட்ல காசை போடுவாங்களா, இல்ல பயன்படுத்துற வாடகைக்கு